ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவானுக்கு உகந்த நாள் இன்று. தட்சிணாமூர்த்தியை வழிபட சகல நன்மைகளும் குடும்பத்தில் உண்டாகும். இன்றைய திதி நவமி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 11:45 மணி வரை மட்டுமே. அதன்பின் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. இன்று காலை 11:45க்கு மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு இடம் பெயர்கிறார் சந்திரன். இன்றைய ராசிபலன்: மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ள நாளாகும். உங்களது ராசியின் 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருப்பதால் செல்வ செழிப்பு அதிகமாகும். உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ராஜ மரியாதை என்பார்கள். உங்களை முன்னிறுத்தினால்தான் அனைத்தும் வெற்றியாகும் என்று கூறி அழைத்து சென்று மரியாதை செய்வார்கள். செல்வ வளமை அதிகமாகும் நாளின்று. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தூரதேச பயணம் செய்வீர்கள். வியாபார லாபம், பூமி லாபம் உண்டாகும். திடீர் சொத்துக்கள் கைவரும். குழந்தை இல்லாத உங்களது சொந்த உறவினர்களால் வாரிசாக நீங்கள் சொத்தை அனுபவிக்கும் யோகங்கள் சிலருக்கு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சியின் 2வது நாளின்று. மகிழ்ச்சி நிறைந்த நாள். குழந்தை பாகியம் உண்டாகும். திருமண தடைகள் விலகும். திருமண யோகம் வந்து சேரும். உங்களது ராசியில் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருப்பதுடன் உங்களது ராசியில் குருவும் இருக்கிறார். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்களது வாழ்வில் உண்டாகும். குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தை பாக்கியம், கல்வி மேன்மை, பூமி சொத்து, புது வாகன யோகம், புது வீடு போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டு. தனவரவு, வியாபார லாபம், தன லாபம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று 11:45 காலை வரை உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. நல்ல காரியங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் 12 மணிக்கு மேல் செய்யவும். தடைகள் யாவும் விலகிவிடும். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்களது ராசி அதிபதி இருப்பது தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் பெருக வழிவகுக்கும். 11ஆம் இடத்தில் சூரியன் தலைமை பதவி வகிக்கும் யோகம் வரும். எதிலும் முதன்மையாக நிற்பீர்கள். நீங்கள் முன்னின்றால் அந்த காரியம் வெற்றியாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். இரும்பு இயந்திர பொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். பண சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் பெருகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். நகை பொருள்கள் தொலைந்து போகாமல் கவனமாக இருக்கவும். எதை செய்தாலும் 12 மணிக்கு மேல் செய்ய வெற்றிகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, காலை முதல் நன்றாக இருக்கும். காலை 11:45க்கு மேல் சந்திராஷ்டமம் உள்ளதால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அனைத்தையும் சற்று தள்ளி போடவும். மனநலக்காரகன் சந்திரன் மனதை சற்று தடுமாறத்தான் செய்து விடுவார். எதையும் செய்ய விடாமல் குழப்பியும் விடுவார். அதுவும் கடகராசி அன்பர்கள். பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் சற்று குழப்பமான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள். இதை செய்தால் நல்லதா, அதை செய்தால் நல்லதா என குழம்பி போவார்கள். தனியாக முடிவெடுப்பதில் சிரமம் உள்ளவர்கள். அடுத்தவர் சொல்லைத்தான் அதிகமும் கேட்பார்கள். எனினும் கவலை வேண்டாம். வழக்கம்போல் வியாபாரம், தொழில்களில் லாபம் பெருகும். பால், நீர் சம்பந்தமான தொழில்கள் சிறப்பாக இருக்கும். விரைய செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். 2-11 உடைய புதன் 8ஆம் இடத்தில் நீச்சமாகி உள்ளார். 9ஆம் இடத்தில் உங்களது ராசி அதிபதி சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து இருக்கிறார். இது ஒரு நல்ல யோகம். சிம்மத்தில் உள்ள சூரியன் மேஷத்தில் தான் உச்சமாக இருப்பார். இப்போது சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் அனைத்து காரியங்களும் அமோகமாக வெற்றியாகும். 10இல் குரு நன்மை செய்வார். தொழில் மேன்மையுண்டாகும். 8இல் புதன் நீச்சம். அது மட்டும் சற்று ஆரோக்கிய நிலையில் பிரச்சனைகளை தருவார். வீட்டில் பெரியவர்களுக்கு ஆபரேஷன் போன்ற செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, விரைய செலவு வராமல் பார்த்து கொள்ளவும். கட்டிட தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்களில் அதிக செலவுகள் வந்து சேரும். தொழிலாளர்களால் சற்று பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். தூர செய்தி வரும். பணத்திற்காக தீய வேலைகள் செய்ய மனம் உண்டாகும்.
தீய நண்பர்களின் செயல்களால் மனக்குழப்பம், பணவிரயம் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவி கலகம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். இயந்திர பொருள்களால் லாபம் உண்டு. வாகன தொழில் சிறப்பாக நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, புது பொருள்கள் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்று. 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. உங்கள் கலத்தரத்தால் நன்மைகள் உண்டு. சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். ராசி அதிபதியும் 11க்கு உடையவரும் 7ஆம் இடத்தில் பலவிதமான யோகமும் நன்மைகளும் உண்டாக்குவார். சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளும் வந்து சேரும். தடைகள் விலகிவிடும். இளைய மகனால் சற்று வருத்தம் கொள்வீர்கள். வியாபார லாபம் உண்டாகும். பரம்பரை தொழில் சிறப்பாக இருக்கும். சட்ட சிக்கல்கள் தீர்ந்து சுப செலவு வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நிறைந்த மகிழ்ச்சிகரமான நாள் இன்று. 4ஆம் இடத்தில் 4க்கு உடையவன் சந்திரன் இருப்பது யோகமும் நன்மையும் தரும். 9க்கு உடையவரும் 4க்கு உடையவரும் இணைவது ஒரு யோகம். ராசி அதிபதி 8, 11க்கு உடையவர் 5இல் இருப்பது அதிலும் யோகமாகும். இடமாற்றம் வரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். பதவி உயர்வு கிட்டும். இதுவரை தடைபட்ட காரியங்கள் யாவும் சுலபமாக நடக்கும். தங்கம் வெள்ளி வந்து சேரும். சட்டத்துறையில் அமோக வெற்றி உண்டாகும். கல்விக்கு உதவித்தொகை கிட்டும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பாதி நின்ற கட்டிட தொழில்கள் பூர்த்தியடையும். தாய் வழி உறவால் தனவரவு கிட்டும். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். தனலாபம், பூமி லாபம், தொழில் லாபம் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, அதிக லாபம் வரும் நாள் இன்று. 8க்கு உடைய கிரகம் 8க்கு 8ஆம் இடத்தில் இருப்பது அதிக நன்மைகள் செய்யும். 2ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் இன்று காலை 11:45க்கு 3ஆம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார். சகோதர வழியில் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனவரவு, தன லாபம் உண்டாகும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் மறைவு பெற்று இருக்கிறார். அலுவலக பணிகளிலும் மற்றும் தொழில் வியாபாரங்களிலும் சற்று கவனமாக இருக்கவும். சில எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும். மகர ராசி அன்பர்களே, திடீர் தனவரவு உண்டாகும். அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் நாள் இன்று. வெளியூர் பயண நிமித்தம் லாபம் உண்டாகும். ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று காலை 11:45க்கு 2ஆம் இடத்திற்கு இடம் பெயர்கிறார். 6க்கு உடையவர் 3ஆம் இடத்தில் நீச்சமடைந்து இருப்பதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். அதிக அளவில் நன்மைகள் உண்டாகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இடம் பெயர்ந்துள்ளார். அதனால் உங்களது குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு புத்திரபாகியம் கைவரும். குலதெய்வத்திற்கு வேண்டுதல் இருப்பின் அதை நிறைவேற்றவும். உங்களது ராசியை குரு பார்ப்பதால் ஒரு வருடத்திற்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும். கால்நடை வியாபாரம் லாபகரமாகும். தொழில்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பொய் பேசி காரியத்தை சாதித்து விடுவீர்கள். தடைகள் யாவும் விலகி வெற்றி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் ராசிக்குள் வருவதால் நன்மைகள் உண்டு. ராசிக்கு அதிபதி சனி ஆட்சி பெற்று இருப்பது மேலும் சிறப்பாகும். 2ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு. அனைத்து கிரகங்களாலும் உங்களது அனைத்து காரியங்களும் தடையின்றி வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு பெண் வழி சொத்து வரும். தாய் வழியோ அல்லது அத்தை வழியோ, மனைவி வழியோ பூமி சொத்து கைவரும். பிரச்சனைகளை சுலபமாக முறியடிப்பீர்கள். திடீர் முடிவுகள் வெற்றியாகும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மிகவும் அதிர்ஷ்டமும் யோகமும் பணவரவும் உள்ள நாளாக அமையும். பொருளாதார நிலை உயரும். புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தடைகள் யாவும் விலகிவிடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். மனக்குழப்பம் உண்டாகி நீங்கிவிடும். பணப்புழக்கம் அதிகமாகும். மருத்துவ தொழில், விவசாய தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு பரிசுகள் கிட்டும் யோகமும் உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.